அன்புக்குரியவர்களே, சென்ற வாரத்தில் கூட ரோமர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் எதற்காக நமக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து நாம் பார்த்தோம். தொடர்ந்து பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை நமக்கு எழுதுகிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். அப்போ தேவன் ஒரு தீர்மானம் வைத்து அந்த தீர்மானத்துக்கு உட்பட்டவர்களாய் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு உட்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது அவர்களுக்கு இந்த பூமியில நடக்கிற எந்த சம்பவமும் அவர்களுடைய நன்மைக்கு ஏதுவானவைகளை இதை பவுல் அப்போஸ்தலன் உறுதியாக சொல்லுகிறார். அப்போ அதாவது அவர் சுருக்கமாக சொல்ல வருகிறது, தேவன் தன்னுடைய தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறவர்கள் அவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்கள். அவர்களுக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கே. அவர்களுக்கு இந்த பூமியிலே எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கு. அந்த எந்த நன்மை? இந்த பூமியிலே நாம் இந்த மனிதர்கள் அல்லது இன்றைக்கு இருக்கிற சில பிரசங்கிமார்கள் எதெல்லாம் நன்மை என்று சொல்லுகிறார்களோ, இந்த பூமியிலே பணக்காரனாக இருக்கிறது நன்மை, அல்லது உனக்கு நோயே வராது, அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நன்மை என்கிற அந்த நன்மையை குறித்து இங்கே வேதம் சொல்லவில்லை. அது எந்த நன்மை என்பதை குறித்து இதே ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்துள்ள வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அது நமக்கு நித்தியத்துக்கு ஏதுவானது, நம்முடைய இந்த பூமியிலே நம்முடைய பரிசுத்தமாகுதலுக்கு ஏதுவானது அவைகளாக காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ரட்சிக்கப்பட்ட மனிதன் ஒரு காலத்திலும் தன்னுடைய நிலையிலிருந்து அவன் தேவனை விட்டு பிரிந்து செல்ல முடியாது என்கிறதைத்தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் உறுதிபட கூறுகிறார். காரணம், ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு என்பது அந்த மனிதனுடைய செயலினால் ஏற்படுவது அல்ல. இதை பவுல் பல இடங்களில் நிரூபித்துக் கொண்டு வருகிறார். இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே ஆணித்தரமாக நிரூபிக்கிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான், அதாவது பாவ நிலைமையிலிருந்து, அந்த பாவ நிலைமை காரணமாக அவன் நரகத்துக்குரியவனாக இருக்கிறான், மரித்தவனாக பிறக்கிறான். அந்த மரித்து கிடந்த நரக தண்டனைக்குரிய அந்த நிலையிலிருந்து காப்பாற்றப்படுகிற ஒரு செயல், அதான் ரட்சிப்பு. நரக தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுகிறது. இந்த செயலை யார் செய்கிறது? ஒரு மனித செயலின் மூலமாக இந்த காப்பாற்றப்படுதல் நிகழாது. தேவ செயலின் மூலமாக கடவுள் இறங்கி வந்து மனிதனை காப்பாற்றுகிறார். நரகத்துக்குரியவனாக இருக்கிற மனிதனை கடவுள் காப்பாற்றுகிறார். இந்த எப்படி காப்பாற்றப்பட்ட மனிதன், அந்த காப்பாற்றப்பட்ட மனிதன் மறுபடியும் என்ன செய்ய முடியாது. இந்த காப்பாற்றப்பட்ட மனிதன் கடவுளுடைய கைகளில் இருக்கிறார். அந்த கடவுளிடத்திலிருந்து பிரிக்கப்பட முடியாது என்கிறதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் இங்கே ஒரு ஆழ்த்தரமான காரியம் மூலமாக உறுதிப்படுத்துகிறார். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் சும்மா காப்பாற்றவில்லை, அவர் ஆதியாக ஒரு தீர்மானம் வைத்து காப்பாற்றியிருக்கிறார். ஏதோ சிலரை காப்பாற்றுவோம், காப்பாற்றி விட்ட பிறகு மறுபடியும் கைவிடுவோம் என்கிற அடிப்படையில் ஆண்டவர் காப்பாற்றவில்லை. ஆண்டவர் தீர்மானத்தின் அடிப்படையிலே காப்பாற்றியிருக்கிறார். பாருங்கள், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சும்மா வெறுமனே அழைக்கவில்லை. ஆண்டவர் ஒரு தீர்மானத்தோடு தீர்மானித்து அழைத்தவராக இருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் வேதம் சொல்லுகிறது, கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ ஆண்டவருடைய கிருபை அங்கே முதலாவது வருகிறது. அப்போ அந்த கிருபை இறங்கி வரும்போது எவரொருவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அப்படி காப்பாற்றப்பட்ட மனிதர்கள் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படியான ஒரு மீட்பின் திட்டத்துக்குள்ளாக இணைகிறார்கள். தம்முடைய குமாரன், ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், தம்முடைய குமாரன், அதாவது பிதாவுடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலாக ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆண்டவர் எதற்காக முன்னறிந்தார், எதற்காக முன் குறித்தார், எப்போது முன்னறிந்தார் என்கிறதை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது இங்கே ஒரு காரியம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய ஒரே குமாரன், பிதா தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்து நமக்காக கொடுத்து தன்னுடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். அப்போ அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அநேக சகோதரருக்குள்ளே, இந்த பூமியிலே காணப்படுகிறவர்கள் சகோதரர்கள், இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு சகோதரர். அதாவது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். அதாவது யோவான் 1:12 இதைத்தான் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்படி தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கூட உள்ள பங்கை பெறுகிறார்கள். அதாவது பிதாவுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே எந்த அடிப்படையிலே ஒரு பங்கு இருக்கிறதோ அந்த அடிப்படை, அந்த விதமான ஒரு பங்கை, சுதந்திரத்தை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறார்கள் அல்லவா, அவர்களும் பெறுகிறார்கள். அப்போ அதிலே முதற் பேரானவர் இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த விதமான ஒரு சுதந்திரம் இருக்கிறதோ அதே சுதந்திரம் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் கிடைக்கிறது. பாருங்கள், ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினால், நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகளாகினால் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும். கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் பங்கு இருக்கிறதோ, பிதாவுடைய ஒரே குமாரன், ஒரே பேரான குமாரனை கிறிஸ்துவுக்கு பிதாவினிடத்துல எந்த விதமான பங்கு இருக்கிறதோ, என்ன விதமான உரிமை இருக்கிறதோ அந்த விதமான உடன் அதே விதமான உடன் சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர், கூட பங்கு பெறுகிறார். ஒரு வீட்டிலே 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே அந்த அப்பா தன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் பங்கிட்டு கொடுப்பார், அப்படித்தானே? அப்போ அதாவது ஒரு அப்பாவுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களுக்கும் வெறும் ஒரு மகன் மட்டுமல்ல சுதந்திரவாளி, 5 பேரும் சுதந்திரவாளி. அப்போ 5 பேரும் உடன் சுதந்திரர்கள். அந்த அடிப்படையிலான வார்த்தை தான் இங்கே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு நாம் உடன் சுதந்திரர். காரணம், கிறிஸ்து நம்முடைய சகோதரர் என்கின்ற அடிப்படையிலே தேவன் பார்க்கிறார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்திருந்தார். அப்போ அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அப்போ தேவனுடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து என்றால் நாமும் தேவனுடைய குமாரர்கள். அப்போ அந்த அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து நம்முடைய சகோதரராக காணப்படுகிறார். அப்போ தேவன் நம்மை தெரிந்து கொள்ளும் போதே நாம் கிறிஸ்துவுக்கு சகோதரர்களாய் இருப்பதற்காக, தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரராக, அவரோடு கூட உடன் சுதந்திரராக இருப்பதற்காக தெரிந்திருக்கிறார். அதை இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக இருப்பதற்காக தெரிந்திருக்கிறார். அதிலே முதற் பேரானவர் இயேசு கிறிஸ்து. ரோமர் 8 இதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு அந்த அநேக சகோதரர்கள் என்கின்ற லிஸ்டிலே யார் வருகிறார்கள்? யாரெல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்கள் வருகிறார்கள். அநேக சகோதரர்கள், இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் அந்த லிஸ்டிலே வருகிறார்களா என்று கேட்டால் இல்லை. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறார்களோ அவர்கள் தான் அந்த அநேக சகோதரர்கள். தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அநேக சகோதரர்களுக்குள்ளே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே முதற் பேரானவராக பொருட்டு, முதன்மையானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, தேவன் யாரை எந்த முன்னறிந்தார், முன்னறிதல் என்றால் ஃபோர்நாலேஜ், எதிர்காலத்தை அறியக்கூடிய தன்மை. கடவுளுக்கு எதிர்காலத்தை காணக்கூடிய, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்கிறதை அறியக்கூடிய அறிவிருக்கிறது. முன்னறிதல், ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் என்கிறதை அறியக்கூடிய அறிவு தேவனுக்கு இருக்கிறது. அப்போ தேவன் முன் அறிகிறார், முன்னே அறிந்து பார்க்கிறார். அப்போஸ்தலர் 15 18 அப்போஸ்தலர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. அப்போ கடவுளுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை.
அவர் என்ன செய்ய போகிறார், என்ன செய்வார் என்று சொல்லி அவருக்கு உலக தோற்றவதற்கு கொண்டே தெரியும். ஆரம்பத்திலிருந்தே தெரியும். அவருக்கு தெரியாமல் இந்த பூமியில எதுவும் நடப்பதில்லை. அப்போ தேவனுக்கு அவர் என்ன செய்ய போகிறார், தம்முடைய கிரியைகள் என்ன என்பது அவருக்கு உலக தோற்றம் முதல் தெரியும். இங்கே இந்த இடத்துல அப்போஸ்தலர் ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறார் சொன்னால், சுவிசேஷம் மூலமாக புறஜாதிகள், அன்றைக்கு யூதர்கள் இருந்தார்கள் அல்லவா, யூதர்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இருந்தார்கள். அப்போ இல்லை, புறஜாதிகளும் சுவிசேஷத்தின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறார்கள் என்கிற அந்த உண்மையை விளங்க பண்ணுகிறார்கள். அந்த 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 வேளையிலே சொல்லப்படுகிற ஒரு வசனம் தான். இந்த காரியம் தேவனுக்கு உலக தோற்றம் முதற்கொண்டே தெரியும். அவர்தான் இந்த காரியத்தை செயல்படுத்துகிறார். அவருக்கு உலக தோற்றம் முதற்கொண்டே அனைத்தும், தம்முடைய கிரியைகள் அனைத்தும் தெரியும் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு எல்லாம் தெரிந்தவராக இருக்கிறார். ஃபோர் நாலேஜ், முன்னறிகிறவராக காணப்படுகிறார். அப்போ ஆண்டவர் முன்னறிகிறார், முன்னறிந்தவர்களை முன்குறிக்கிறார். ஆண்டவர் முன்னறிகிறார். எதை முன்னறிகிறார்? அவர் தன்னுடைய கிரியைகள் எல்லாம் அவருக்கு ஏற்கனவே தெரியும். தான் என்ன செய்ய போகிறோம், நான் இந்த காரியத்தை செய்தால் என்ன நடக்கும் என்பது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அந்த அடிப்படையிலே ஆண்டவர் முன்னறிகிறவராக இருக்கிறார். எதை முன்னறிகிறார்? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆவார்கள் என்கிறதை ஆண்டவர் முன்னறிகிறார். கடவுள் தன்னுடைய கடவுள் இந்த பூமியை படைத்தார். படைக்கும் போது மனிதன் பாவத்திலே விழுவான். பாவத்திலே விழுந்த மனிதனை மீட்க கடவுள் ஒரு மீட்பின் திட்டத்தை தன்னுடைய குமாரனை கொடுக்க போகிறார். இது எல்லாம் ஆண்டவருக்கு உலக தோற்றம் முதற்கொண்டே தெரியும். ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் முன்பு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், இந்த பூமியில என்ன நடக்கும் என்கிறது தெரியும். ஆதாம் பாவம் செய்வான் என்பது ஆண்டவருக்கு முன்பே தெரியும். ஆகவே தான் ஆண்டவர் உலக தோற்றம் முதற்கொண்டு தன்னுடைய கிரியைகள் எல்லாம் அவருக்கு தெரிந்திருக்கிறது. கிரியைகள் எல்லாம் மீட்பின் திட்டமே உலக தோற்றம் முதற்கொண்டு தெரிந்திருக்கிறது. மீட்பின் திட்டம் ஆண்டவருக்கு தெரிய வேண்டும் என்றால் மனிதன் பாவத்தில் விழுவான் என்பதும் தெரிந்திருக்கிறது. அப்போ ஆண்டவர் எவ்வளவு ஞானமாக ஆண்டவர் படைத்த மனிதன் பாவத்தில் விழுந்தாலும் அந்த மனிதனை மீட்பதற்கான ஒரு திட்டத்தையே, தீர்மானத்தையே ஆதி முதல் வைத்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி, அப்போ ஆண்டவர் முன்பே தீர்மானித்த ஒரு காரியம், நான் மனிதனை படைப்பேன், ஆனால் மனிதன் அந்த அப்படி மனிதன் பாவத்தில் விழுவான், ஆனாலும் அப்படி பாவத்தில் விழுந்த மனிதனையும் நான் மீட்பேன். அதான் அவருடைய தீர்மானம். அப்போ அப்படி அதற்கு என்னுடைய குமாரனை, சொந்த குமாரனை நான் அனுப்புவேன். அந்த குமாரர் மனிதர்களுடைய பாவத்தை சுமப்பார். அந்த குமாரனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அவருடைய செயலின் மேல் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அத்தனை பேரும் என்னுடைய பிள்ளைகள் ஆவார்கள் என்கிறதை ஆண்டவருக்கு முன்பாகவே தெரியும். ஆண்டவருக்கு இந்த மீட்பின் திட்டம் என்னெல்லாம் செய்யப்படும் என்பது ஆண்டவருக்கு முன்பாக தெரியும். அப்போ அந்த அறிவின் முன்னறிவின்படி ஆண்டவர் முன்குறிக்கிறார். எதை முன்குறிக்கிறார்? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் ஏதோ என்னுடைய செயல், நான் இதை செய்ததனால், என்னுடைய சாமர்த்தியத்தினால் என்று சொல்லி ஒருவரும் பாராட்ட முடியாது. தேவன் தன் முன்னறிந்து முன்குறிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய செயலாக இருக்கிறது. ஆகவே தான் ஒருவரும் பெருமை பாராட்டுறதுபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல, கிருபையினால் உண்டானதாக இருக்கிறது என்று சொல்லி எபேசியர்லே பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்மை எப்பொழுது தெரிந்து கொண்டாராம்? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ உலகம் தோன்றுவதற்கு, உலகத்தை படைத்த பின்பு அண்ட சராசரங்களையும் படைத்த 6 நாளிலே படைக்கிறார். அதிலே கடைசி நாளிலே தான் மனிதனை படைக்கிறார்.
அந்த மனிதனை, அந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை என்றால் ரட்சிக்கப்பட்டவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கடவுள் என்னை தெரிந்திருக்கிறார் என்று சொன்னால், உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆண்டவருக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆண்டவர் இப்படி படைக்க போகிறார் என்கிறதும் தெரிந்திருக்கிறது. படைக்கப்பட்ட மனிதன் பாவத்திலே விழுவான் என்பதும் தெரிந்திருக்கிறது. அப்படி படைக்கப்பட்ட மனிதன் பாவத்திலே விழுந்த பின்பதாக அவனை மீட்பதற்காக நான் ஒரு மீட்பின் திட்டத்தை செய்ய போகிறேன். அதை விசுவாசித்து இவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுக போகிறார்கள், இவர்களெல்லாம் என்னுடைய பிள்ளைகளாக மாறப்போகிறார்கள் என்கிறது வரைக்கும் ஆண்டவருக்கு இந்த உலகத்தை படைக்கும் முன்பதே தெரிந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டார். அப்போ கிறிஸ்து என்கிறவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் ஏற்படுத்திய ஏற்பாடு. ஏதோ ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார், மனிதன் பாவத்திலே விழுந்தான், அப்போ விழுந்த பின்பதாக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமே என்று சொல்லி அவசரமாக திடீரென்று எடுத்த முடிவு அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் மீட்பின் திட்டத்திற்காக. ஆகவே தான் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டார். எப்படி மனிதன் பாவத்திலே விழுவான், படைக்கப்பட போகிற மனிதன் பாவத்திலே விழுவான், அவனை நான் மறுபடியும் தெரிந்து கொள்வேன். எப்படி தெரிந்து கொள்ள? பாவம் செய்த மனிதனை நேரடியாக என்ன செய்ய முடியாது, கடவுள் இதை பண்ண முடியாது. அப்போ அங்கே கிறிஸ்துவுக்குள்ளாக நான் எடுத்துக்கொள்வேன். நானே என்னுடைய குமாரனை அனுப்பி அவர்களுடைய பாவங்களுக்கான பிரயாசத்தை செய்து அவர்கள் அந்த கிறிஸ்து வழியாக நான் ஏற்றுக்கொள்வேன் என்கிறதாக எப்பொழுது ஆண்டவர் தீர்மானிக்கிறார்? இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாக தீர்மானிக்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். அன்புக்குரியவர்களே, அதான் ஆண்டவருடைய அனந்த ஞானம். இது மனித கற்பனையிலோ மனித சிந்தனையிலோ எட்ட முடியாது. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே திட்டம் தெளிவாக சொல்கிறார், அவர் முன்னறிந்தார். நாம் தேவனுடைய சகோதரர், அதாவது இயேசு கிறிஸ்துவின் சகோதரர். இந்த சகோதரருக்குள்ளே அவர் முதற்பேரானவர். இதற்காக இயேசு கிறிஸ்து முதற்பேரானவர் என்றால் மூத்தவர், நமக்கு மூத்தவர், நமக்கு முன்னோடி. யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அப்போ யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாகிறார்களோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சகோதரர், முதற்பேரானவராக இருக்கிறார். அப்போ இதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர் ஆகிறதற்காக தேவன் முன்னறிந்திருக்கிறார். அப்போ எவர்களை அப்படி முன்னறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார். அப்போ அவர்கள் முன் குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். எதற்காக முன்குறித்தாராம்? தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்போ யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் எதற்காக ரட்சிக்கப்பட்டார்கள்? அப்போ அவர்களை ஆண்டவர் முன்குறித்தார். அப்படித்தானே? ஆரம்பத்திலிருந்து முன்குறித்தார். எந்த அடிப்படையில் முன்குறித்தார்? யாரெல்லாம் இந்த கடவுள் தன்னுடைய மகனை மீட்பின் திட்டத்திற்காக அனுப்பும் போது அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனால் முன்னறியப்பட்டவர்கள், அவர்களை ஆண்டவர் முன்குறித்தார். எதற்காக முன்குறித்தார்? இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்காக முன்குறித்தார். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் எப்பொழுதும் எந்த சிந்தையுடையவனாக இயல்பாகவே இருப்பான். ஆனால் அந்த சிந்தையை கொடுப்பது கடவுளாக இருக்கிறார். காரணம், கடவுள் எதற்காக முன்குறித்தார்? இயேசு கிறிஸ்துவின் சாயலைக்கு ஒப்பாக மாறுவதற்காகத்தான் முன்குறித்திருக்கிறார். ஆகவே தான் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளாக பரிசுத்தத்தை குறித்த வாஞ்சை இருக்குமே தவிர இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டும், இந்த உலகத்தோடு ஒத்து வாழ வேண்டும், பாவத்திலே உழன்று திரிய வேண்டும் என்கின்ற ஆவல் இருக்காது. அது நன்மை செய்ய வேண்டும், நன்மைக்கு ஏதுவானவைகளை செய்ய வேண்டும் என்கிறதான் இருக்கு. எபேசியர்ல கூட வாசிக்கிறோம், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு தேவனுடைய ஈவு என்று சொல்லிவிட்டு, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்காக நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் என்று சொல்லி. அப்போ
ஆண்டவர் எதற்காக முன்குறித்திருக்கிறார்? நாம் நற்கிரைகளை செய்கிறதற்காக நம்மை முன்குறித்திருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்காக நம்மை முன்குறித்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்கிறவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள் என்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்காக தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யாரை ஆண்டவர் அழைத்தார்? ஆண்டவர் யாரை முன்குறித்தாரோ அவர்களைத்தான் அழைத்தார். அப்போ எவர்களை அழைத்தாரோ அவர்களை ஆண்டவர் நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான், ஒரு மனிதன் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொன்னால் அது ஏதோ என்னுடைய செயல் அல்ல. ஆண்டவர் அழைத்து என்னை நீதிமானாக்க மாற்றி இருக்கிறார். ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று சொன்னால் அதற்கு முன்பாக ஆண்டவர் என்னை முன்குறித்திருக்கிறார். ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஏற்கனவே முன் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் முன் அறிந்து முன் குறித்து என்ன நீதிமானாக இருக்கிறார். ஆண்டவர் முதலாவது புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் என்னை முதலாவது முன் அறிந்தார். எதற்கு முன் அறிந்தார்? நான் இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாக இருக்கிறதற்காக என்னை முன்னறிந்தார். முன் அறிந்தார் என்றால் முன்னே எதிர்காலத்தை பார்க்கிறார். சுவிசேஷம் வரும்போது அந்த தேவன் நமக்குள்ளாக அந்த விசுவாசத்தை தருகின்ற போது கேள்வியினால் விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் நான் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறேன். இதை ஆண்டவர் முன் அறிகிறார். ஆண்டவர் முன் அறிந்தவர்களை ஆண்டவர் முன் குறிக்கிறார். ஆண்டவர் என்னை முன் குறித்ததினால் எதற்காக முன் குறிக்கிறார் தெரியுமா? இவனை இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி முன் குறிக்கிறார். முன் குறித்த என்னை ஆண்டவர் அழைக்கிறார். வா, நீ என் பின்னே வா என்று சொல்லி அழைக்கிறார். அழைத்து நீதிமானாக மாற்றுகிறார். நீதிமானாக மாற்றுகிறார். இதை சுவிசேஷத்தின் மூலமாக சொல்லுகிறார். எவர்களை நீதிமன்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ மகிமைப்படுத்தி இருக்கிறார். மகிமைப்படுத்துதல் என்பது இனிமேல் நடக்க போகிற நிகழ்வு தான். இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவரோடு கூட மகிமைப்பட போகிறோம். அதுதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்படுது. பிள்ளைகளே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் அவர் வருகையிலே அவர் எப்படி இருக்கிறாரோ அவருக்கு ஒப்பாக நாம் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ மகிமைப்படுதல் இயேசுவுக்கு ஒப்பான சாயலாக தன்னுடைய சரீர ரீதியாக முழுமையான பாவமே செய்ய முடியாத ஒரு நிலையை அடைகிறது என்பது இனிமேல் நடக்க போகிற ஒரு காரியம். ஆனால் இங்கே பவுலப்போஸ்தலன் எப்படி எழுதுகிறார்? ஏற்கனவே நடந்து விட்டதற்கு ஒப்பாகவே எழுதுகிறார். காரணம், அது உறுதியானது என்கிறதை நமக்கு புரிய வைக்கும்படியாக மகிமைப்படுத்தி விட்டார். அந்த மகிமைப்படுத்தி விட்டார் என்று சொன்னால் அது முடிந்து போன ஒரு விஷயம். அப்போ ஆண்டவர் சிலரை ஏற்கனவே நீதிமான்களாக்க மாற்றினவரை சிலரை கைவிடுவார், சிலரை மட்டும் மகிமைப்படுத்துவார் என்று சொல்வது மடத்தனம். இன்றைக்கு எனக்கு அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் கூட இல்லை அவர்கள் கைவிடப்படுவார்கள் என்கிறதாக எல்லாம் பல்வேறு விதமான நம்பிக்கை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனை ஆண்டவர் நீதிமானாக மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அது உறுதியான ஒரு சம்பவம். ஆகவேதான் அது இனிமேல் நடக்க போகிறதே என்றாலும் அதை இறந்த காலத்திலே பவுல் எழுதியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இங்கே ஒரு ரட்சிப்பு என்கிறதை பவுல் ஒரு தேவனுடைய செயலாக ஒட்டுமொத்தமாக முழுமையான கிரெடிட்டை ஆண்டவருக்கு அங்கே கொடுக்கிறார். இன்றைக்கு அநேகர் அதை ரட்சிப்பு என்கிறதுக்கு ஆன கிரெடிட்டை மனிதனை தைக்க வைத்துக் கொள்ள நினைக்கிறான். நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னுடைய செயலினால் நான் ரட்சிக்கப்பட்டேன். அடப்பாவிகளா, மனிதனால் மனிதனை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. என்னுடைய பங்களிப்பை இல்லாமல் கடவுளால் என்ன என்றும் செய்ய முடியாது. நான் தான் இல்லை. அன்புக்குரியவர்களே, நான் என்னை உணர்ந்த ஆண்டவரே, என்னால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே, நான் ரொம்ப மோசமானவன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் மேல் வைக்கிற அந்த விசுவாசம், ஆண்டவர் என்னை பார்த்து அழைக்கும் போது நான் ஆண்டவர் மேல் வைக்கிறேன் விசுவாசம், அது மட்டும்தான். அந்த விசுவாசத்தை கூட துவக்குகிறது ஆண்டவர். அப்போ இங்கே நான் என்னை மேன்மைப்படுத்தி என்னை பெருமைப்படுத்துவதற்கு எதுவாக எந்த கிரெடிட்டும் இங்கே எடுத்துக்கொள்ள முடியாது. இங்கே தேவன் நம்மை முன்னறிகிறார், நம்மை முன் அறிந்தார், நம்மை முன் குறித்தார், நம்மை அழைத்தார், நம்மை நீதிமன்களாக்கினார், நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அதாவது நாம் மகிமைப்பட போகிறோம் என்கிறது நிச்சயம். இதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? கடவுளே நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார்.
நம் பக்கத்தில் இருக்கிறார், நம்முடைய சார்பாக இருக்கிறார், நமக்கு ஆதரவாக இருக்கிறார், நம்முடைய பக்கம் இருக்கிறார். தேவனே நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? கடவுளுக்கே விரோதமாக ஒருவன் இருக்க முடியுமா? எந்த விதத்திலும் நம்முடைய பக்கத்திலே, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையின் பக்கத்திலே கடவுளே இருக்கிறார். அப்போ இதற்கு ஆப்போசிட்லே யாரா ஒருத்தர் சாத்தானோ யாரோ எதுவோ நிற்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ அதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் தேவன் இந்த ரட்சிப்பை இழக்க வைப்பதற்காக எதிராக ஒருத்தர் நிற்க முடியாது. காரணம், நம்முடைய பட்சத்திலே தேவனே இருக்கிறார். ஆப்போசிட்ல தேவனை காட்டிலும் பெரிய ஒருத்தன் உண்டா? கடவுளுக்கே எதிராக ஒருத்தர் நிற்க முடியுமா? முடியாது. பாருங்கள், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்தவர். அவரோட கூட, இயேசு கிறிஸ்துவோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் என்றால் அதுதான் ஏற்கனவே கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் சுதந்திரம் இருக்கிறதோ அந்த சுதந்திரம் எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவையே நமக்கு கொடுத்து விட்டார். சொந்த குமாரன் பாராமல் கிறிஸ்துவையே நமக்காக கொடுத்து விட்டார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும், கிறிஸ்துவுக்குரிய மற்ற எல்லா சுதந்திரங்களும் நமக்கு தரலாதிருப்பது எப்படி? ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஆனால் அவரோடு கூட நமக்கு அந்த காரியத்தை தருகிறார். கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் சுதந்திரம் இருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுது, கிறிஸ்துவையே கொடுத்து விட்டு அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும், கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் பங்கு இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நமக்கு அருளாக இருப்பது எப்படி? கண்டிப்பாக அருளுகிறவராக இருக்கிறார். இது அநேகர் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு. இந்த பூமியிலே எல்லாவற்றையும் எனக்கு கிடைக்கும் அப்படியெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. நாம் இந்த பூமியிலே மனிதர்களாக இருக்கிறோம், இந்த பாவ சரீரத்தில் தான் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனித சரீரத்தில் வந்தபோது எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்தாரா? இல்லை அல்லவா? ஆனால் அவர் மகிமைப்பட்டு மேலாக பரமேறு சென்ற பின் இப்பொழுது அனைத்தையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அதே போல இந்த பூமியில நாம் மனிதர்களாக இருக்கிறோம். இந்த பூமி, இந்த உலகம் நமக்குரியதல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ராஜாவாக வரவில்லை. இந்த நீ இவருடைய ராஜாவா என்று சொல்லி பிலாத்து கேட்டுவிட்டு அப்ப இயேசு கிறிஸ்துவ சொல்லுகிற பதில், என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல, இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று சொல்லுகிறார். அப்போ அதே வழியை பின்பற்றுகிறோம். நாம் கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் சுதந்திரமோ அதுதான் நமக்கு சுதந்திரம். கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக வாழ்ந்த போது இந்த பூமி எல்லாம் என்னுடையது, இந்த பூமிக்கு தான், இந்த பூமியெல்லாம் ஆள்வதற்காகத்தான் நான் வந்தேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. இந்த உலகம் என்னுடையது அல்ல என்று சொன்னார். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று சொன்னார். அது தேவராஜ்யத்தை கொடுத்ததாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுக்குரியது. அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை போல மகிமை அடையும் போது இயேசு கிறிஸ்துவுக்குரிய எல்லாவற்றிலும் நமக்கும் பங்களிப்பு இருக்கிறது. நாமும் உடன் சுதந்திரராக இருக்கிறோம். அந்த கிறிஸ்துவையே தந்தவர், கிறிஸ்து மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது. கிறிஸ்துவை உயிர்த்தெழுப்பினார். பிதாவானவர் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார், நம்மையும் உயிரோடு எழுப்புவார். கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். அப்போ நம்மையும் கிறிஸ்துவுக்கு இணையாக உன்னதத்தில் அவரோடு அவர் பக்கத்தில் உட்காரக்கூடிய வாய்ப்பை தருகிறார். கிறிஸ்து ராஜரீகம் பண்ணுகிறார், நாமும் அவரோடு கூட இருக்க போகிறோம். இந்த ராஜரீகத்திலே கிறிஸ்து நியாய தீர்ப்பு செய்கிறார், நாமும் அவரோடு கூட உட்கார்ந்து நியாய தீர்ப்பு செய்ய போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் இதைத்தான் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவையே நமக்கு தந்தவர், கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் அவர் என்னெல்லாம் இருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆகவே தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் யாராவது குற்றம் சாட்ட முடியுமா? இல்லை, முடியாது. காரணம், தேவனே நீதிமானாக்கி இருக்கிறவர். அப்போ தேவன் தான் நியாயாதிபதி. நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரம் தேவனுக்குரியது. அவர் அந்த நியாயாதிபதியே நம்மை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். இவன் நீதிமான், இவனிடத்தில் இவனுடைய பாவங்கள் ஒன்று எண்ணப்படாது, இவன் நீதிமான் என்று சொல்லி நீதிமானாக மாற்றி விட்டார்.
சாத்தான் வந்து இல்லை அவன் அந்தந்த காரியங்களை செய்திருக்கிறான், இந்தந்த காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறான் என்று சொல்லி நமக்கு விரோதமாக நிற்க முடியுமா? நம்ம குற்றம் சுமத்த முடியுமா? இல்லை. நம்ம நீதிமானாக்கிறவர். உன்னிடத்துல பாவம் இல்லை, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் எண்ணப்படாது என்று சொன்னவர் தேவன், நியாயாதிபதி. அவரே நம் பட்சத்தில் இருக்கும்போது நம்ம குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவரே நமக்காக மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரத்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவர். இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது யார் குற்றம் சுட்ட முடியும், குற்றம் சாட்ட முடியும்? இதுதான் ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஸ்லாக்கியம், மேலான ஸ்லாக்கியம். இதை பவுல் ஏன் எழுதுகிறார் என்றால், ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்குரிய நிச்சயத்துக்காக எழுதுகிறார். நீங்கள் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், உங்களை எதுவும் பிரிக்காது என்கின்ற நம்பிக்கை ஒட்டும்படியாக எழுதுகிறார். இன்றைக்கு அநேகருக்கு இந்த நிச்சயம் இல்லை. நான் யார் என்கின்ற ஐடென்டிட்டியை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், நான் யார்? நான் தேவனால் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டவன், முன்னறியப்பட்டவன், முன்னறிந்து என்னை முன்குறித்திருக்கிறார், முன்குறித்து என்னை அழைத்தார், அழைத்து என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். இதெல்லாம் எதற்காக தெரியுமா? அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்காக. அப்போ யாராகிலும் எனக்கு விரோதமாக நிற்க முடியாது, தேவனிடத்தில் எனக்கு விரோதமாக அங்கே பிராது பண்ண முடியாது, என்மேல் குற்றம் சாட்ட முடியாது. இல்லை, என்னுடைய செயலின் அடிப்படையில் எனக்கு இந்த காரியங்களை செய்து இந்த செயலின் அடிப்படையில் அவன் நரகத்துக்குரியவன் என்று சொல்லி தேவனிடத்தை போய் வழக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, அதான் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் அல்லவா அவர்களை நீதிமானாக்கிறவர். தேவன் நம்மை நீதிமானாக்கி இருக்க இன்னொருத்தன் குற்றம் சாட்ட முடியாது. காரணம், கிறிஸ்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? தேவனே ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி இருக்க. அன்றியும் யோவான் 3ஆம் அதிகாரத்திலே அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட மாட்டான். இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இராதவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று சொல்லி வேதத்தில் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக, தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். அவனுக்கு அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு தண்டனை கிடையாது. அந்த விசுவாசம் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததாக அநேகர் வாழ்ந்தார்கள். அதில் அற்புதத்திற்காக, இந்த உலக காரியங்களுக்காக எல்லாம் விசுவாசித்தவர்கள், இந்த உலக சிற்றின்பங்களுக்காக விசுவாசித்தவர்கள் இருந்தார்கள். இந்த இடத்துல இப்படிப்பட்டவர்களை குறித்து யோவான் 2ஆம் அதிகாரத்திலே அவர்களை நம்பி இணங்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல அவரை விசுவாசிக்கிறவர் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை அந்த அவருடைய வந்த நோக்கத்தின் அடிப்படையில், இயேசு கிறிஸ்து தான் மெசியா, பிதாவால் அனுப்பப்பட்டவர், எனக்காக அனுப்பப்பட்டவர், நம்முடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவ நிவர்த்திக்காக அனுப்பப்பட்டவர் என்கின்ற அந்த மெய்யான சுவிசேஷத்தை, சத்திய வசனத்தை சரியாக புரிந்து விசுவாசிக்கிறது. அந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், என்னுடைய பாவத்திற்காகத்தான் மரித்தார், நான் மரிக்க வேண்டிய இடத்திலே மரித்தார். காரணம், பாவம் என்னையும் தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய ஒரு செயல் என்கிறதை அறிந்து அந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தண்டனை தீர்ப்புக்கு உட்பட மாட்டான். தண்டனை கிடையாது. அவரை விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அப்போ யாருக்கு தண்டனை? விசுவாசிக்காதவனுக்கு தண்டனை, விசுவாசிக்கிறவனுக்கு தண்டனை கிடையாது. அப்போ இதைத்தான் இங்கே ரோமர்ல வாசிக்கிறோம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் தானே அவர்களை நீதிமானாக்குறவர். தண்டனைக்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இல்ல, தேவனே தண்டனை இல்லை என்று சொல்லிவிட்டார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து தேவனே தண்டனை இல்லை என்று சொல்லிவிட்டார். அப்போ தண்டனை கொடுப்பதற்கு யார் இருக்கிறார்? அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடையாது என்கிறது பவுல் திருப்பி உறுதிப்படுத்துகிறார். கிறிஸ்துவே மரித்தார், கிறிஸ்துவே மரித்தவர், அவருக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. எனக்காக மரித்தவர் கிறிஸ்து. அப்போ என்னை தண்டிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து தான் என்னை தண்டிக்க வேண்டும். நான் உனக்காக மரித்திருக்கிறேன், அப்ப எனக்கு உண்மையில் எல்லா பொறுப்பு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த காரியம் கடவுளுக்கு மட்டுமே உண்டு. கிறிஸ்துவே மரித்திருக்கிறார், அவரே எழுந்திருக்கிறார். அப்போ கிறிஸ்து ஏன் மரித்தார்? என்னுடைய பாவத்திற்காகத்தான் மரித்தார், என்னுடைய பாவத்திற்கான பரிகாரமாகத்தான் மரித்தார். அவர் எழுந்தார்.
அவர் நம்மை நீதிமானாக்கும்படியாக, என்னை நீதிமானாக்கும்படியாக எழுந்தார். அவரை தேவனுடைய வலது பாரத்திலே வீற்றிருக்கிறார். பிதாவாகிய தேவனின் வலது பாரத்திலே இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். இயேசு பிதாவுடைய வலது பாரத்தில் வீற்றிருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வேண்டுதல் செய்கிறவரும் அவரை எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். 1 யோவான் இன்னும் 1ஆம் அதிகாரத்திலும் கூட இதே காரியத்தை யோவான் சொல்லுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவர்களுக்கு ஒருவன் பாவம் செய்வானானால், ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் பாவம் செய்யும் போது என்ன நடக்கிறார்? நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து எனக்காக எழுந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரத்திலே வீற்றிருக்கிறார், எனக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இப்படி இருக்க ஒருவனும் என்ன செய்ய முடியாதான்? குற்றம் சட்ட முடியாது. செயலின் அடிப்படையிலே தேவனை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை பார், செயலின் அடிப்படையிலே தேவனிடத்திலே போய் குற்றம் சாட்ட முடியாது. இவன் நரகத்துக்குரியவன் தான், இவனுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி நமக்கு எதிராக ஒரு ஆர்குமெண்ட் தேவனிடத்தில் வைக்க முடியாது. பிசாசு அதைத்தான் செய்ய முயற்சி பண்ணாலும் அவனும் முடியாது. காரணம் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறது தேவன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவனுக்காக நான் மரித்து விட்டேன் என்று சொல்லி பிதாவினிடத்திலே வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதை யோவான் தெளிவாக எழுதுகிறார். எதற்காக தெரியுமா? நாம் பாவம் செய்யாமல் இருக்கும்படியாக எழுதுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். இதை எழுதுகிறார். நாம் பாவம் செய்தால் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அப்போ எந்த ஒரு மனிதன் இப்படி நினைக்கிறானோ, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அப்பா நான் இனி எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன், நான் எனக்கு பரலோக நிச்சயம், எப்படி வாழ்ந்தாலும் பரலோக நிச்சயம், ஆகவே நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன் என்று ஒரு மனிதன் நினைக்கிறான் என்று சொன்னால் அவன் உண்மையிலே ரட்சிக்கப்படவில்லை என்ற அர்த்தம். அன்புக்குரியவர்களே, இந்த சத்தியத்தை கேட்கும்போது ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு தண்டனை கிடையாது என்கின்ற உண்மையை கேட்கும்போது, அப்ப தண்டனை இல்லையா, அப்பதான் என்ன வேணாலும் பாவம் செய்யலாமா என்று ஒருவன் நினைக்கிறான் அல்லவா? உண்மையிலே அவன் ரட்சிக்கப்படவில்லை என்ற அர்த்தம். ஆகவேதான் கடவுள் என் மீது அன்பு கூர்ந்து என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறார், நான் பாவம் செய்தாலும் அவர் என்னிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்கின்ற சத்தியம் சொல்லப்படும் போது அப்ப நான் பாவம் செய்யலாம் என்று சொல்லி பாவத்தை நோக்கி பயணிக்கிறவனாக இருக்கிறான். இந்த ரட்சிப்பு என்கிறதை ஒரு இந்த ரட்சிப்பின் சத்தியத்தை அவன் தவறாக புரிந்து கொண்டவன் அப்படி செய்கிறான். அதனுடைய பொருள் அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. யூதா சொல்லுகிறபடி தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டுகிறவன், தான் பாவம் செய்வதற்கு எதுவாக புரட்டுகிறவன். ஆனால் உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட மனிதன் இந்த சத்தியத்தை கேட்கும்போது ரட்சிக்கப்பட்டவருக்கு தண்டனை கிடையாது, அவன் தவறு செய்தாலும் தண்டனை கிடையாது, பிதாவிடத்திலே இயேசு கிறிஸ்து பரிந்துதான் பேசுவார் என்கின்ற சத்தியத்தை கேட்கும்போது பாவம் செய்ய மாட்டான். அதைத்தான் யோவான் எழுதுகிறார். யோவான் இப்படி எழுதியிருக்கலாம் அல்லவா? பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு ஒரு காரியத்தை எழுதுகிறேன். என்ன தெரியுமா? நீங்கள் பாவம் செய்தால் கடவுள் பிரம்பெடுத்து வைத்துக் கொண்டு உங்களை அடி என்று அடிப்பார். பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்தால் உங்களை ஆண்டவர் நரகத்துக்கு தள்ளுவார். ரட்சிக்கப்பட்டவர்களை நீங்கள் பாவம் செய்தால் உங்களை நரகத்துக்கு தள்ளுவார் என்று பவுல் யோவான் எழுதியிருக்கலாம் அல்லவா? அப்படி எழுதவில்லை. அப்படி எழுதுனா அவன் ரட்சிக்கப்பட்டவருக்கு அல்ல, பொதுவான சட்டம். ரட்சிக்கப்படாத எல்லாருக்கும் பொதுவான சட்டம் ஆகிவிடும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, நீங்கள் பாவத்திலிருந்து ஏற்கனவே விடுதலை பெற்றவர்கள், பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பற்றீர்கள், உங்களுக்கு நீ தண்டனை கிடையாது. ஆகிய பிள்ளைகளை பாவம் செய்யாதபடிக்கு ஒரு காரியத்துக்கு நீங்கள் பாவம் செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே பரிந்து பேசுவார். அதனால நீங்க பாவம் செய்யாதீங்க. அப்போ இதுதான் ரட்சிக்கப்பட்டவனுக்கு இந்த சத்தியம் போதுமானது, இந்த சத்தியம் தான் தேவை. இப்போ இந்த சத்தியத்தை கேட்கும்போது ரட்சிக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்ய மாட்டான். அது எப்படி நீங்க கேட்க? இல்லை, இது பாவம் செய்வதற்கு தூள். அதான் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் படாதவனுக்கு வித்தியாசம். ஒருவேளை நான் இப்படி சொல்லுகிற இந்த சத்தியம், பிள்ளைகளை உங்களுக்கு தண்டனை கிடையாது, நீங்கள் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு தண்டனை கிடையாது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காகத்தான் மரித்தார் என்கிறதை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தண்டனை கிடையாது.
மறுபடி நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின் வாழ்க்கையில தவறு நேரிடும், தவறு பாவம் செய்ய நேரிடும். அப்படி பாவம் செய்யும்போது இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆகையால் தயவு செய்து பாவம் செய்யாது. இப்படி நான் சொல்லும்போது அதான் தண்டனை கிடையாது. நான் எவ்வளோ வேண்டாலும் பாவம் செய்ய யாரு பரிந்து பேசிக்கிட்டே இருக்கட்டும், எனக்கு பாவம் செய்ய தான் பிடிச்சிருக்கு, நான் என்று ஒருத்தனுக்கு தோன்றுகிறது என்றால் அவன் ரட்சிக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம். தவிர ரட்சிக்கப்பட்டவனுக்கு பாவம் செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் இராது. காரணம், ரட்சிக்கப்பட்டவனுக்கு விருப்பத்தையே ஆண்டவர் தான் கொடுக்கிறார். பரிசுத்தமாகுதல் அவனுக்கு கிடைக்கிற பலனா இருக்கிறது. ஏனெனில் தேவனே தம்முடைய தேவனுள்ள சத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நம்ம உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அப்போ சொல்ல வந்த காரியம், ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு பயம் இல்லை. பாருங்கள், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? யாரும் இருக்க முடியாது. நீ ரட்சிப்பை இழந்து போவாய், நீ இந்த காரியங்களை எல்லாம் செய்தால்தான் தக்க வைத்துக் கொள்ள முடியும். இப்படியெல்லாம் நமக்கு விரோதமாக எத்தனும் இருக்க முடியாது. காரணம், நம்முடைய பட்சத்திலே உனக்கு தண்டனை இல்லை என்று சொன்னவர் தேவன் இருக்கிறார். நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக கிறிஸ்துவையே, தேவனே இயேசு கிறிஸ்துவையே கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் வரலாறு இருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? யாரும் காட்ட முடியாது. நீ அன்னைக்கு அதை செஞ்ச பார்த்து இன்னைக்கு இதை செஞ்ச பார்த்தியா என்று சொல்லி. ஆகவே நம்முடைய செயல்களின் அடிப்படையிலே யாரும் போய் குற்றம் சாட்ட முடியாது. தேவனே நீதிமானாக்குகிறவர். காரணம், நீதிமான் ஆக்குகிறவரே தண்டனை தரக்கூடிய பொறுப்பு யார்? ஒருத்தருக்கு தான் தேவன். தேவனுக்கு மட்டும்தான் மனிதனுக்கு தண்டனை தரக்கூடிய பொறுப்பு இருக்கிறது, அல்லது தகுதி இருக்கிறது, அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவரே நீதிமானாக்கி விட்டார். நீ யாருடா குற்றவாளி, குற்றம் சொல்ல என்கிறதாக அறியும். ஆகவே தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அதிகாரம் மிக்க அவரே சொல்லிவிட்டார் நீதிமான் என்று சொல்லி. ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? யாராவது ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க முடியுமா? ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அவரே சொல்லிவிட்டார் ஆக்கணை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி. நீ வேற யார் எவன் இருக்க ஆக்கணை தண்டனை கொடுக்க? ரட்சிக்கப்பட்டவனுக்கு தண்டனை உண்டு என்று சொல்வதற்கு எவன் இருக்கிற? காரணம், அவரே சொல்லிவிட்டார் ஆக்கணை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி. காரணம், கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரஸ்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவராக இருக்கிறார். அவை பவுல் இனி சொல்லப்படுகிற காரியம் புரிந்து கொள்ளுங்கள். இந்த பூமியிலே எவ்வளவுதான் உபத்திரவம், எவ்வளவுதான் கொலை செய்யப்படுகிற சூழல் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் நம்மை பிரிக்காது. பாருங்கள், நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், அதாவது சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தை சங்கீதத்திலிருந்து எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ கடவுளுக்காக, கடவுள் நிமித்தமாக துன்பம், கொல்லப்படுகிற அனுபவங்கள், அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டை நடத்துகிறது போல, மனுஷனாக நடத்தாமல் ஆட்டை மிருகத்தை போல நடத்தக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யாரடா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை ஒன்றும் பிரிக்காது, வாய்ப்பே இல்லை. கிறிஸ்துவோட அன்பு நம்மை விட்டு போகாது, மாறாது. எந்த சூழ்நிலையிலும் அந்த அன்பு மறையாது. நமக்கு எவ்வளவுதான் உபத்திரவம் வந்தாலும் இந்த அன்பை விட்டு பிரிக்க முடியாது. காரணம், நாம் ரட்சிக்கப்பட்ட காப்பாற்றப்பட்டவர்கள், கடவுளால் காப்பாற்றப்பட்டவர்களை எதுவும் பிரிக்க முடியாது. நமக்கு ஒரு சிலர் உபத்திரவம் வந்தாலும் சரி, கொல்லப்படுகிற அனுபவம் வந்தாலும் பிரிக்க முடியாது. இப்போ சிலர் சொல்லலாம், இல்லை கொல்லப்படுகிற போது கடவுளை சிலர் மறுதளிப்பார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட மறுதளிக்கலாம். ஆனால் அது அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் அல்லது வேஷமடைந்து கொண்டிருந்தவர்களை தவிர, ரட்சிக்கப்பட்டவர்கள் கொல்லப்படுகிறவர்களைப் போல எண்ணப்பட்டாலும் இருந்து போக மாட்டார்கள். காரணம், கிறிஸ்துவ அன்பை விட்டு பிரிக்க முடியாது. பாருங்கள், இவை எல்லாவற்றிலும் உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, உபத்திரவங்கள். பாருங்கள், உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இது எல்லாம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பிரிக்க முடியாது, ஆணித்தரமாக சொல்லுகிறார். காரணம், ரட்சிக்கப்பட்டவன் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க வாய்ப்பே இல்லை. அதுதான் ரட்சிப்பின் உறுதி. இன்னைக்கு இந்த உறுதியற்றவர்கள் தான் ரட்சிப்பு இழக்க முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பவுல் ஆணித்தரமாக சொல்லுகிறார், எதுவுமே எதனால் இணக்க முடியும் என்று கேட்டு பாருங்கள். நீ பாவம் செய்த இழந்துடுவ. பாவம் செய்யக்கூடிய சூழலை தான் இங்க பவுல் சொல்லுகிறார். ஒரு மனிதன் எந்த சூழலை பெரிய அளவில் பாவம் செய்வான்? உபத்திரம் வரும்போது கடவுளை விட்டு போவான், சரிதானே? இந்த கடவுள் எனக்கு உபத்திரம் வேண்டாம் என்று சொல்லி, அல்லது இச்சை,
இச்சைகள் வரும்போது அவன் கடவுளை விட்டு போவான் பாவம் செய்து. அவன் இங்கே ரெண்டு காரியத்தையும் அட்ரஸ் பண்ணுகிறார். முதலாவது உபத்திரவம் போன்ற காரியங்களை, மரணம் போன்ற காரியங்கள் வந்தாலும் கிறிஸ்துவ அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி எந்த விதமான உபத்திரம் வந்தாலும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராலே தேவனாலே நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். இப்போ எந்த விதமான உபத்திரம் வந்தாலும் இவை எல்லாவற்றையும் நாம் ஜெயிப்போம். யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜெயிப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 சபைகளை குறித்தும் சொல்லி முடிக்கும் போது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், அவன் பரதீசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை உண்பான். இப்படி பல காரியங்கள் எழுத. ஜெயங்கொள்ளுகிறவன் யார் வெற்றி பெறுவார்களோ? யார் வெற்றி பெறுவார்கள்? ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வெற்றி பெற மாட்டார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களிலே சிலர் தான் வெற்றி, சிலர் தங்கள் செயல்களை சரியாக செய்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். சிலர் என்று சொல்லி எண்ணுவார்கள். எல்லாரும் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களும் எல்லாரும் எல்லாம் ஜெயம் கொள்ள மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, யார் ஜெயம் கொள்வார்கள்? இவை எல்லாவற்றிலேயும் நாம் என்றால் ரட்சிக்கப்பட்ட நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் தான் அந்த ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அப்போ நம்முடைய ஜெயம் நம்மால் அல்ல, நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். எந்தெந்த சூழ்நிலை, உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ மரணமோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எது வந்தாலும் சரி, எதுவும் கிறிஸ்துவ அன்பை விட்டு பிரிக்க முடியாது. நம்மில் அன்பு கூறுகிறவரை நாம் இதை ஓவர் கம் பண்ணுவோம். இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே உரிய காரியம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அவள் நிச்சயமாக கூறுகிறார். முதலாவது நாம் பார்த்தோம் உபத்திரவம் ஒரு மனிதனை பிரிக்க முடியாது, நாம் அதை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். இங்கே மறுபடியும் இருக்க சில காரியங்களை சொல்லுகிறார். மரணம் பிரிக்காது, ஜீவனும் பிரிக்காது, தேவதூதர்களானாலும் பிரிக்க முடியாது, அதிகாரங்கள் வல்லமைகள் நிகழ்காரியங்கள் வருங்காரியங்கள் எதிர்காலம் எதுவும் பிரிக்க முடியாது. அடுத்தது உயர்வு என்று சொல்லும்போது அது இச்சிக்கக்கூடிய காரியங்கள். எல்லாரும் உயர பொதுவாக உலகம் தான் உயர வேண்டும், அது பணம் அதிக அளவில் பணம் சம்பாதிக்க வேண்டும், இதெல்லாம் விரும்புவார்கள் தானே. அப்போ இதுவும் தேவனை விட்டு பிரிக்காது என்று சொல்லுகிறார். உயர்வு வந்தாலும் சரி தாழ்வு வந்தாலும் சரி எதுவுமே தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்று சொல்லி நிச்சயமாக நிச்சயித்திருக்கிறேன். 100% ஆணித்தரமாக கூறக்கூடிய உண்மை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எந்த சூழலிலும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிந்து போக முடியாது. அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். சிலர் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு சிலர் பிரித்து போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று அர்த்தமே தவிர, அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் ஏதோ சில உலக காரியங்களுக்காக அல்லது ஏதோ ஒரு மத அடிப்படையிலே, மத நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லா மதத்தையும் ஏதோ ஒரு காரியங்களுக்காக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இருந்திருக்கிறவர்களை என்று அர்த்தமே தவிர அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தமாகாது. காரணம், ரட்சிக்கப்பட்டவர்களை எதுவும் பிரிக்க முடியாது. அவர் இதைத்தான் இந்த 8ஆம் அதிகாரத்தில் ஆணித்தரம் பல காரியங்களை சொல்லுகிறார். நம்மை குற்றம் சாத்த ஒருத்தனுக்கு முடியாது. காரணம், நீதிமானாக்கிறவர் அவர். நமக்கு விரோதமாக இருக்க ஒருத்தன் முடியாது. இங்கு குற்றம் சாட்டுதல் என்று சொல்லி தம்மை குறித்து தேவனிடத்திலே குற்றம் சாட்டுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு எதிராக தேவனிடத்திலே பிராது சொல்லப்படுகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி யாரும் இல்லை, யாரும் இருக்க முடியாது. காரணம், எல்லாவற்றுக்கும் அதிகாரம் படைத்தவரே உறுதிப்படுத்தி விட்டார், நமக்கு தண்டனை கிடையாது, நாம் நீதிமான் என்று சொல்லி அவர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ இந்த பூமியில எந்த பிரச்சனைகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், அல்லது இச்சிக்கத்தக்க காரியங்கள் உயர்வானாலும் தாழ்வானாலும் வருங்காரியங்களானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் எந்த வடிவிலே எந்தெந்த காரியங்கள் வந்தாலும், சிலர் சொல்லுவார்கள் இந்த காரியங்கள் வந்தால் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட விழுவார்கள். இல்லை, எந்த சிருஷ்டியானாலும் எந்த இதானாலும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள தமது அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று சொல்லி நிச்சயித்திருக்கிறார்.
கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது, முடியாது, வாய்ப்பில்லை ராஜா. ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உறுதி இது. நான் அநேகர் இதை தவறாக புரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிப்பை இழக்க முடியும் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இழந்து போக முடியாத ஒரு காரியத்தை ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒரே ஒரு காரியம், அவர் மேல் நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். இந்த சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இந்த கள்ளப்போதர்கள் சொல்லுகிறது போன்ற போலி சுவிசேஷம் அல்ல. இங்கே பணம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், அப்படி எல்லாம் அல்ல. இயேசு கிறிஸ்துவத்தில் இருந்தாலும் உபத்திரவம் இருக்கலாம், எல்லாம் பாடுகள் வரலாம். இந்த பூமியில மனிதர்களுக்கு சம்பவிக்கக்கூடிய காரியங்கள் சம்பவிக்கலாம். ஆண்டவர் நிமித்தமாக பல உபத்திரவங்கள் இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் அதுவல்ல. ஆனால் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. நம்மை ஆண்டவர் நீதிமானாக மாற்றியிருக்கிறார். தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோட சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்காக தெரிந்திருக்கிறார். அப்போ நம்ம தேவனுக்கு அவருக்கு ஒப்பாக நம்மை மாற்றுவார். அந்த பாதையிலே நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். முடிவிலே நம்மை மகிமையிலே சேர்க்கிறவராக இருக்கிறார். இடையிலே எந்த விதமான காரியங்களும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. இது நிச்சயம். இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா?